ஒரு பணக்காரர் தன் வீட்டில் கடவுள் சிலையை வைப்பதற்காக ஒரு சிற்பியை தேடிச் சென்றார். அவர் சென்ற நேரம் அந்த சிற்பி ஒரு பெண் கடவுள் சிலையை செதுக்கிக் கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் அவர் செதுக்குவதை வேடிக்கை பார்த்த அவர் சிற்பி செதுக்கி இன்னொரு சிலை அதே மாதிரி இருப்பதை கவனித்தார். உடனே அவர், ஒரே கோவிலில் எப்படி 2 சிலைகளை வைப்பீர்கள்? இல்லை, இந்த 2 சிலைகளும் வெவ்வேறு கோயிலுக்காக செதுக்கிறீர்களா என்று சிற்பியிடம் கேட்டார். சிற்பி சிரித்துக் கொண்டே, இல்லை ஐயா, கீழே கிடக்கும் சிலையானது உடைந்து போனது என்றார். பணக்காரர் ஆச்சரியத்துடன், என்ன சொல்றீங்க? மிகவும் அழகாகத்தானே இருக்கிறது இந்த சிலை, எந்த பாகம் உடையக்கூட இல்லையே என கேட்டார். இந்த சிலையின் மூக்கில் சின்ன கீறல் இருக்கிறது பாருங்கள் என்றார் சிற்பி. ஆமாம், அது சரி, இந்த சிலையை எங்கே வைக்க போறீர்கள் என்று கேட்டார். இது கோவில் கோபுரத்தில் 40 அடி உயரத்தில் வரும் இந்த சிலை என்று ஒளியை உயர்த்தி காட்டினார் சிற்பி. பணக்காரர் வியப்புடன், 40 அடி உயரத்தில் இருக்கும் இந்த சின்ன கேரளை யார் கண்டுபிடிக்கப் போகிறார்கள்? இதற்காக ஏன் இன்னொரு சிலை செய்கிறாய் என்றார். இந்த சின்ன கீரல் இருப்பது எனக்கு தெரியுமே, எப்போதும் அந்த கோவில் வழி சென்றாலும் எனக்கு என் தொழிலில் உள்ள குறை உறுத்துமே என்றார் சிற்பி. அதனால்தான் இன்னொரு சிலை செய்தேன் என்றார். நீதி: அடுத்தவர் பாராட்டுக்காக வேலை செய்யாமல் நமது மன திருப்திக்காக வேலை செய்வோம். இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளை கேட்கறதுக்காக நம்ம குட்டி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.